ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமீன்ஸ் கிச்சன். நம்ம கிச்சன் எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, குஸ்கா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ப்ளைன் பிரியாணி. இது பார்த்தீங்கன்னா ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு அருமையான ரெசிபி. நான் ஜீரக சம்பா அரிசியில் தான் பண்ணியிருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா மட்டன் சாப்ஸ் அல்லது இந்த மாதிரி சிக்கன் ஃப்ரை, அப்புறம் வெஜ்ஜு குருமா இதெல்லாம் வச்சு சாப்பிட அருமையாக இருக்கும். இந்த மாதிரி நல்ல ஜூஸியான சிக்கன் ஃப்ரை வச்சு அப்படியே நல்ல சாத்து கூட வச்சு பிசைஞ்சு சாப்பிட டேஸ்ட் வேறு லெவல் அட்டகாசமாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இது பண்ணுறதுக்கு நல்ல ஒரு அடிக்கனமான பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கலாம். கீ இல்லை நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். கடலெண்ணெய் சேர்த்து செய்யலாம். இல்லை 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் கீ வேணாலும் சேர்த்து செய்யலாம். ஓகே, இப்போ நம்ம கீ வந்து நல்லாவே கரைஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். 2 பிரியாணி இலை சேர்த்துக்கலாம், 4 கிராம்பு சேர்த்துக்கலாம், 4 ஏலக்காய் சேர்த்துக்கலாம், ஒரு 4 பீஸ் பட்டை சேர்த்துக்கலாம், சின்ன சைஸ் பட்டை. ஓகே, இப்போ பட்டையும் சேர்த்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு அன்னாசி பூ சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பீஸ் கல்பாசி சேர்த்துக்கலாம். கல்பாசி இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நம்ம அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ண சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஓகே, வெங்காயம் ஒரு பக்கம் வதங்கட்டும். நம்ம இப்போ ஒரு க்ரீன் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 5 சின்ன வெங்காயம் தோல் நீக்கி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம், 5 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் இது காரம் நல்லா ஜாஸ்தி, அதனால் நான் ஒன்றே ஒன்று சேர்த்துருக்கிறேன். காரம் கம்மின்னா நீங்கள் 2 கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா 1/4 கையளவு மல்லி சேர்த்துக்கலாம், 1/4 கையளவு புதினா சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஓகே, நம்ம இப்போ ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இதை மாற்றி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு. இது கூடவே ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணால் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கட்டும். ஓகே, இப்போ நம்ம தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஓகே, சேர்த்து இப்போ தீயை வந்து ரொம்ப ரொம்ப சிம்மில் வச்சுட்டு நம்ம இதை வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 30 செகண்ட்ஸ் வதக்கிக்கலாம். ஓகே, இப்போ மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச இந்த க்ரீன் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். புளிப்பு இல்லாத நல்ல கெட்டி தயிர் சேர்த்துக்கலாம். ஓகே, சேர்த்து இப்போ நல்லா இதை ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இதை 3 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 20 நிமிஷம் ஊற வச்ச இந்த ஜீரக சம்பா அரிசி 2 கப் சேர்த்துக்கலாம். ஓகே, சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா ஏதோ ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரிசி நல்லா கலந்தாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப்புக்கு 1.5 கப் வச்சு நான் 3 கப் தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா எந்த கப்பில் நம்ம அரிசி எடுக்கிறோமோ சேம் கப்பால் தண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தீயை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நம்ம கொதிக்க விடுவோம். ஓகே, இப்போ நல்லா கொதி வந்தாச்சு. லைட்டாக ஜென்டலாக கலந்து விட்டு இதை மீண்டும் மூடி வச்சு தீயை வந்து சிம்மில் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்தாச்சு. நடுவில் ஒரு 2 வாட்டி கலந்து விட்டேன். ஓகே, இப்போ நம்ம குஸ்கா ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக இந்த மாதிரி எடுத்து விடல, அடி எதுவும் பிடிக்கலை, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோல் ஸ்பைசஸ் அங்கங்கே கண்ணில் தென்பட்டுன்னா அதை நம்ம எடுத்து மாற்றிக்கலாம். ஏன்னா அது நம்ம சாப்பிடும்போது வாயில் கடிபடும். ஸோ ஹோல் ஸ்பைசஸ் பார்த்தீங்கன்னா அதை எடுத்து மாற்றிக்கலாம். அந்த பட்டை, கிராம்பு, லவங்கம் இதெல்லாம் மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி ரொம்ப ரொம்ப நல்ல பொலன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சிக்கன் ஃப்ரை கூட, அப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் சாப்ஸ் கூட, அப்புறம் பார்த்திங்கன்னா மட்டன் சாப்ஸ் கூட, அப்புறம் அல்லது நம்ம வெஜ்ஜு குருமா கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெசிபி. கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஆம்பியன்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.